ஓம் சாந்தி 25/8/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதில் உங்களுடைய சம்பாத்தியமும் இருக்கிறது, ஆரோக்கியமும் இருக்கிறது. நீங்கள் அமரராக ஆகி விடுவீர்கள். கேள்வி: இதயத்தை சுத்தமாக்குவதற்கான சகஜமான யுக்தி என்ன? பதில்: எங்கு இருந்தாலும் ட்ரஸ்டியாகி இருங்கள். எப்போதும் நாம் சிவபாபாவின் பண்டகசாலையிலிருந்து உணவு உட்கொள்கிறோம் என்று நினையுங்கள். சிவபாபாவின் பண்டகசாலையிலிருந்து உணவு உட்கொள்பவர்களின் இதயம் சுத்தமாகிக் கொண்டே போகிறது. இல்லறத்தில் இருந்து கொண்டே ஸ்ரீமத் படி, டைரக்ஷன் படி ட்ரஸ்டியாகி வாழ்கிறீர்கள் என்றால் அதுவும் சிவபாபாவின் பண்டகசாலை ஆகும். மனதினால் சமர்ப்பணம் ஆனவர்கள். ஓம் சாந்தி. ஜென்ம ஜென்மங்களாக அரை கல்பம் குழந்தைகள் சத்சங்கத்திற்கு சென்றிருக்கிறீர்கள். சாது, சந்நியாசி, பண்டிதர்கள் போன்ற மனிதர்களின் சத்சங்கம் நடக்கிறது. இது எந்த ஒரு மனிதனுடைய சத்சங்கம் அல்ல. இதற்கு ஆன்மீக சத்சங்கம் என்று சொல்லப்படுகிறது. சுப்ரீம் ஆத்மா ஆத்மாக்களுடன் ஆன்மீக உரையாடல், அதாவது சத்சங்கம் நிகழ்த்துகிறார். இங்கு நீங்கள் எந்த மனிதர்கள் மூலமும் கேட்பதில்லை, தேவதைகள் மூலமும் கேட்பதில்லை. நீங்கள் பகவான் சொல்வதை கேட்கிறீர்கள். நீங்கள்தான் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது அசுர குணங்கள் உடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். மீண்டும் இப்போது தெய்வீக குணங்கள் உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தெய்வீக குணங்கள் உடையவர்களுக்கு ஈஸ்வரிய சம்பிரதாயம் என்றும், அசுர குணங்கள் உடையவர்களுக்கு அசுர சம்பிரதாயம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நிராகார தந்தை நிராகார சம்பிரதாயம், அதாவது ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். எனவே இதை ஈஸ்வரிய சம்பிரதாயம் அல்லது ஆன்மீக சம்பிரதாயம் என்று சொல்லப்படுகிறது. கலியுகத்திற்கு காரிருள் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறது, அதாவது ஞான வெளிச்சம் இருக்கு அப்படின்றார். சத்தியுகத்தில் உங்களுக்கு இந்த ஞானம் கிடைப்பதில்லை. தந்தை வரும்போது வெட்ட வெளிச்சமாக ஆகிவிடுகிறது. இந்த சங்கம யுகமே கல்யாணக்காரி யுகமாகும். இது போன்ற யுகம் வேறு இல்லவே இல்லை. இதில்தான் தந்தை வருகிறார். சத்தியுகத்தை கல்யாணக்காரி, அதாவது நன்மை நடக்கக்கூடிய யுகம் என்று சொல்ல மாட்டார்கள். அங்கு யாருக்கும் நன்மை நடப்பதில்லை. நன்மை சங்கமத்தில்தான் நடக்கிறது. இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறார். உங்களிடம் உரையாடுகிறார். உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கல்பமும் நாம் இதே போல் சந்திக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அதே தாதா வைர வியாபாரியாக இருப்பார். பிறகு அவருக்குள் அதே சிவபாபா பிரவேசம் செய்வார். பிறகு அதே குழந்தைகள் வந்து தந்தையினுடையவராக ஆகுவார்கள். பிறகு அதே சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவார்கள். இது குழந்தைகளாகிய உங்களுடன் தந்தையினுடைய அநாதி அவினாஷி பாகம். ஒவ்வொரு கல்பமும் இதேபோல் ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கும். நல்லது.
இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இது கல்யாணக்காரி சங்கமயுகம், அதாவது நன்மை நடக்கக்கூடிய சங்கமயுகம். இதில் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருக்கிறது. வருமானமே வருமானம்தான். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து 21 பிறவிகளுக்கு வாழ்க்கையை அமர வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இல்லறத்தில் இருந்து கொண்டே மனம் மற்றும் புத்தியினால் சமர்ப்பணமாக வேண்டும். ஸ்ரீமத் படி செலவு செய்ய வேண்டும். முழுமையாக ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். வரதானம், ஒத்துழைக்காதவர்களையும் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமாக பரோபகாரி ஆகுங்கள், அதாவது பிறருக்கு உபகாரம் செய்பவர் ஆகுங்கள். ஒத்துழைக்கக்கூடியவருடன் ஒத்துழைக்கக்கூடியவர் ஆகுவது ஒன்றும் மகாவீரத்தன்மை அல்ல. அதாவது நமக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் என்ன வீரம் இருக்குது அப்படின்றார். ஆனால் தந்தை எப்படி அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்கிறாரோ அதேபோல் நீங்களும் தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். யார் எவ்வளவு ஒத்துழைக்காதவராக ஆகினாலும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பின் சக்தியினால் அந்த ஒத்துழைக்காதவரையும் ஒத்துழைக்கக்கூடியவராக ஆக்கிவிடுங்கள். இந்த காரணத்தினால் இவர் முன்னேறவில்லை என்று இப்படி யோசிக்காதீர்கள். பலவீனமானவரை பலவீனமானவர் என்று நினைத்து விட்டுவிடாதீர்கள். மாறாக அவருக்கு பலம் கொடுத்து பலவானாக ஆக்குங்கள். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினால் சேவையின் திட்டங்கள் என்ற நகைகளில் வைரங்கள் ஜொலிக்கும். அதாவது எளிதாக பிரத்யட்சம் ஏற்படும், அதாவது வெளிப்படுதல் நடக்கும். ஸ்லோகன், கோபத்திற்கான காரணம் சுயநலம் மற்றும் பொறாமை ஆகும். இதுதான் சிடுசிடுப்பின் வேராக இருக்கிறது. முதலில் இதை முடித்து விடுங்கள். அவ்யக்த சமிகை, தூய்மை என்பது அஸ்திவாரம். மேலும் அஸ்திவாரமாகிய பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பது சாதாரண விஷயம். ஆனால் இப்போது நீங்கள் முன்னேறிவிட்டீர்கள். இது ஒன்றும் குழந்தை பருவ நிலை அல்ல. இப்போது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டும். மற்றபடி நான் பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், தூய்மை இருக்கவே இருக்கிறது என்று இதில் மட்டும் மகிழ்ச்சியடைந்து விடாதீர்கள். மூல அஸ்திவாரமாகிய உங்களுடைய சங்கல்பங்களை சுத்தமாக ஆக்குங்கள். ஞான சொரூபமாக ஆக்குங்கள். சக்தி சொரூபமாக ஆக்குங்கள். என்று பிரகாஷ்மணி தாதிஜினுடைய நினைவு நாள். சம்பூர்ண நிலையை அடைவதற்காக தாதி பிரகாஷ்மணிஜி அவர்களின் குப்தமான முயற்சி, அதாவது தாதி பிரகாஷ்மணி அவர்கள் சம்பூர்ண நிலை அடைவதற்கு உள்ளுக்குள் மறைமுகமாக செய்த சில முயற்சிகள். 19வது நினைவு தினத்தின் நிமித்தமாக சிறப்பு தாரணைகள். தாதிஜி எப்படி இருந்தார், எப்படி நடந்துகிட்டார், எப்படி பேசினார், உள்ளுக்குள்ள என்ன முயற்சி செய்தார், இந்த விஷயங்கள் துபன்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அதை நாமும் கடைப்பிடித்து தாதிஜிக்கு சமமாக சம்பூர்ண நிலை அடையணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
தாதிஜி அனைத்து பொறுப்புகளையும் பராமரித்து கொண்டே தான் அனைத்து குணங்களும் நிறைந்தவராக, அனைத்து கலைகளும் நிறைந்தவராக, நிர்விகார தன்மையிலும் நிறைந்தவராக ஆகி சம்பூர்ண நிலை என்ற இலக்கை அடைந்தே தீர வேண்டும் என்ற குறிக்கோளை வைத்திருந்தார். நிர்விகார தன்மையிலும் நிறைந்தவர் அப்படின்னா விகாரமற்ற நிலையிலும் நிறைந்தவர். செகண்ட் பாயிண்ட், தாதிஜி செயல் மூலம் டபுள் அஹிம்சையாளராகி அனைவருக்கும் சுகம் கொடுத்தார், மேலும் சுகத்தை எடுத்துக்கொண்டார். மனதால் கூட எந்த ஆத்மாவிற்கும் துக்கம் கொடுக்கவில்லை, துக்கத்தை எடுத்துக்கொள்ளவும் இல்லை. தேர்ட் பாயிண்ட், தாதிஜி சதா ஒரு தந்தையின் ஈர்ப்பிலேயே இருந்தார். அவரை எந்த ஒரு பழைய பொருளோ நபரோ அல்லது தத்துவங்களோ தன் பக்கம் கவர்ந்திழுக்கவில்லை. சதா ஒரு தந்தையின் நினைவில் இருந்து தன்னுடைய சூக்ஷ்ம உள்ளுணர்வுகளையும் ஒருமுகப்படுத்தினார். ஃபோர்த் பாயிண்ட், சதா சாட்சி நிலையில் நிலைத்திருந்து சதா துணைவரின் துணையை அனுபவம் செய்தார். அவருடைய பார்வை மற்றும் உள்ளுணர்வில் ஆன்மீக தன்மையும் அலௌகீக தன்மையும் இருந்தது. அவருடைய கண்கள் எதிலும் முழுகவில்லை, அந்த அளவிற்கு அவருடைய சம்ஸ்காரங்களில் ராயல் தன்மை இருந்தது. ஃபிஃப்த் பாயிண்ட், அவர் யாருடைய அவகுணத்தையும் மனதில் வைத்து கொள்ளவில்லை, யாருடைய அவகுணத்தையும் நோட் செய்யவில்லை. பிறர் பற்றிய சிந்தனை, பிறரை பார்ப்பது, மேலும் பிறர் வழியிலிருந்து சதா விடுபட்டு சுய சிந்தனையில் இருந்தார். சிக்ஸ்த் பாயிண்ட், தாதிஜி பிரம்மா தந்தைக்கு சமமாக சதா பணிவானவராக இருந்தார். நிராகார மற்றும் நிரகங்கார நிலையில் இருப்பதற்கான பயிற்சி செய்தார். ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான பயிற்சி, அகங்காரமற்ற நிலையில் இருப்பதற்கான பயிற்சி. சதா தன்னை சேவாதாரியாக கருதினார். ஒருபோதும் தன் மகிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாராவது நிந்தனை செய்தால் பயப்படவும் இல்லை, புகழ் பாடினால் மகிழ்ச்சி அடையவும் இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய மனநிலையை சமமாக வைத்திருந்தார். செவன்த் பாயிண்ட், பாப்தாதாவிடமிருந்து கிடைத்த தெய்வீக புத்தி என்ற பரிசை பாதுகாப்பாக வைத்திருந்தார். சதா சக்திசாலியான எண்ணங்களை உருவாக்கினார். ஒவ்வொரு கர்மமும் ஸ்ரீமத் படி இருக்க வேண்டும். அதில் சிறிதும் மனதின் வழி அல்லது பிறரின் வழி கலக்கக்கூடாது. தெய்வீக புத்தியின் அடிப்படையில் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் இருக்க வேண்டும் என்ற இலக்கை வைத்து முழுமையான நிலையை அடைந்தார். எய்த் பாயிண்ட், சதா ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, ஒருவரிடம் அனைத்து சம்பந்தமும் இருந்தது. எந்த பக்கமும் சாயவில்லை, எந்த பக்கமும் பற்று இருக்கவில்லை. சதா சகோதர சகோதரன் என்ற உள்ளுணர்வில் அனைவரையும் பார்த்தார். மேலும் இரக்க குணத்தை தாரணை செய்து பலவீனமான ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்பினார். அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்தார். நைன்த் பாயிண்ட், ஒவ்வொரு சிறிய பெரிய பிரச்சனைகளையும் நத்திங் நியூ, இது எதுவும் புதிதல்ல என்ற நினைவின் மூலம் கடந்து சென்றார். எந்த ஒரு காட்சியையும் பார்த்து ஏன், என்ன என்ற கேள்விகளில் சிக்குவதற்கு பதிலாக
சதா சாட்சி பாவத்தை தாரணை செய்து சதா முக மலர்ச்சியில் இருந்தார். 10th பாயிண்ட். அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் ராயல்டி தென்பட்டது. எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக பேசவில்லை. எது நடக்கக்கூடிய விஷயமோ அதுதான் அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக வெளிப்பட்டது. இப்படிப்பட்ட சித்தி சுரூப ஆத்மாவின் சங்கல்பம் கூட சித்தியான காரணத்தினால் சுலபமாக சம்பூர்ண நிலையை அடைந்து விட்டார். 11th பாயிண்ட். தாதிஜி சதா ஆத்ம நம்பிக்கை நிறைந்தவராக இருந்ததினால் நாம் கல்ப கல்பத்தின் வெற்றியடைந்த ஆத்மா என்ற நினைவிலேயே இருந்தார். எந்த ஒரு பழைய சுபாவ சம்ஸ்காரம் அல்லது கர்ம கணக்கிற்கும் அடிமையாக இருக்கவில்லை. ஆத்மா ஒளியாலான ஷரீரத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறது என்ற அனுபவம் செய்தார். 12th பாயிண்ட். தாதிஜியின் புத்தி சுத்தமான தெளிவான கண்ணாடி போல் இருந்தது. அவர் நிரந்தர தபஸ்வி மூர்த்தியாக ஆகி இருந்தார். இந்த தபஸ்யாவின் மூலம்தான் உலகத்திற்கு நன்மை ஏற்படும், சுகமயமான உலகம் வரும் என்ற நினைவு சதா இருந்தது. 13th பாயிண்ட். தாதிஜி இறுதி நேரத்தை எதிரில் பார்த்து கொண்டே சதா சுய சிந்தனை செய்தார். சுய முன்னேற்றத்திற்காக தினமும் அமிர்த வேளையில் பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்தார். பாபாவின் மகா வாக்கியங்களை ஆழமாக சிந்தித்தார். பாபாவின் கூடவே பாபாவின் முரளியில் கூட உடையாத உடைக்க முடியாத அன்பு இருந்தது. 14th பாயிண்ட். தாதிஜி தன்னுடைய சம்பூர்ண நிலையை உருவாக்குவதற்கு தேக அபிமானத்திலிருந்து அப்பாற்பட்டு இருப்பதற்கான பயிற்சி செய்தார். அவருடைய புத்தியில் சதா நாம் உலக நன்மைக்கு நிமித்தமாக இருக்கிறோம், நம்முடைய ஸ்திதியை உயர்ந்ததாக, ஒருமுகப்பட்டதாக, ஒரே சீரானதாக, அதாவது எண்ணங்களிலிருந்து அப்பாற்பட்டு எண்ணங்களற்றதாக ஆக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பழைய உலகத்திலிருந்து பறந்து பாபாவிடம் வதனத்திற்கு சென்று அமர்வோம் என்று இதுதான் இருந்தது. 15th பாயிண்ட். நான் பாபாவின் நினைவில் இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்தி அனைவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும் என்று இதே விருப்பத்தில் சதா இருந்தார். எந்த ஒரு ஆத்மாவும் என்னால் டிஸ்டர்ப் ஆகிவிடக்கூடாது, அதாவது தொந்தரவு அடைந்துவிடக்கூடாது, சாபம் கொடுத்துவிடக்கூடாது என்பதில் முழு கவனம் வைத்து அனைவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரமானார். அதாவது தாதிஜிக்கு யாரும் சாபம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, 2 குரூப்ஸும் இருக்காங்க, இவங்களும் சொல்றாங்க அவங்களும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தாதிஜி என்ன பண்ணணும், ஸ்ரீமத் என்ன அப்படின்றத பார்க்கணும், அல்லது பாபாவுடைய டைரெக்ஷன் இதற்கு என்ன அப்படின்னு யோசிக்கணும், அல்லது பாபா என்ன டச்சிங்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்து ஒரு முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவை சொல்லுவாங்க. இப்போ ஒரு குரூப்புக்கு அந்த முடிவு சாதகமாக இருக்கும், ஆகையில் அவங்க ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இன்னொரு குரூப் சாபம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஹர்ட் ஆவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே தாதி அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க, மன கஷ்டம் ஏற்படும். இப்போ சாதாரணமாக கூட நிமித்தமானவங்க கிளாஸுக்கு வரவங்கள அன்பாக கூட நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி செய்கிறீங்க, ஆனால் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா அவங்க சண்டை போடலை, இல்லை சாபம் கொடுக்கலனாலும்
மனசுக்குள்ளே அவங்க ஹர்ட் ஆகுறாங்க இல்லையா, என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன புரிதல் அவ்வளவு இல்லை, அது சாபமாக மாறிடும். ஆகையில தாதி இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தாங்க. 16th பாயிண்ட், நான் முழுமையான ஃபரிஷ்தாவாக மற்றும் கர்மாதீதராக ஆக வேண்டும். இந்த பழைய உடலை விட்டுவிட்டு ஃபரிஷ்தாவாகி அவ்வியக்த வதனவாசியாக ஆக வேண்டும். இந்த சேவைகள் யாவும் இரவும் பகலும் நடந்து கொண்டேதான் இருக்கும். நான் சேவையின் கூடவே சுயத்தின் மீதும் சூக்ஷ்மமான கவனம் வைத்து பாஸ்விதானர் ஆக வேண்டும் என்ற இந்த ஒரே லட்சியம் எதிரில் இருந்தது. 17th பாயிண்ட், தாதிஜி சதா அனைத்து தடைகளையும் கடந்து தடையற்ற நிலையில் இருந்தார். ஏகாந்தத்தில் அமர்ந்து, அதாவது தனிமையில் அமர்ந்து தன்னை சூக்ஷ்மமாக சோதனை செய்து தன்னுடைய குறைகளை, பலவீனங்களை ஆத்மா என்ற வைரத்தின் கரையை முற்றிலும் போக்கி விலைமதிப்பற்ற வைரமாக ஆனார். 18th பாயிண்ட், தன்னை சம்பூர்ண தூய்மையானவராக, ஒளி மற்றும் சக்தி நிறைந்தவராக ஆக்குவதற்கு உள்ளார்ந்த வைராகிய உள்ளுணர்வின் மூலம் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு மேலான நிலையிலிருந்து தன்னுடைய சூக்ஷ்மமான பார்வை மற்றும் உள்ளுணர்வை சம்பூர்ணமாக தூய்மையாக்கினார். பழைய சம்ஸ்காரங்கள் என்ற இயற்கையை தோற்கடித்து இயற்கையை வென்றவராகி பாபாவின் மடியில் அடங்கிவிட்டார். 19th பாயிண்ட், நான் பாபாவினுடையவன், நான் பாபாவிற்கு சமமாக சம்பூர்ணமாக ஆகியே தீர வேண்டும். ஆகையால் சூக்ஷ்ம தேக அபிமானத்தை, தன்னுடைய பழைய சம்ஸ்காரத்தை, அதாவது பேர், புகழ், மரியாதையை, புத்தி மற்றும் பழக்கங்களை முழுமையாக சமர்ப்பணம் செய்தார். தந்தைக்கு சமமாக ஆகி அவ்வியக்த வதனவாசியாக ஆகிவிட்டார். நல்லது. ஓம் சாந்தி.
सबको अपना बनाने की कला जो तुमने पाई थी, करुणा ममता की प्रतिमूर्ति विभूति बन के आई थी। वो प्रकाश पुंज है तेरी अमर कहानी, ओ प्रकाश पुंज है अमर तेरी कहानी। मातृवात्सल्य की धनी ओ दादी प्रकाशमणि, मातृवात्सल्य की धनी ओ दादी प्रकाशमणि। खुद को देखा खुदा को देखा, सब में देखी अच्छाई, पाया प्रभु का प्यार अनुपम सबके मन में समाई। खुद को देखा खुदा को देखा, सब में देखी अच्छाई, पाया प्रभु का प्यार अनुपम सबके मन में समाई। निर्माणता ही महानता कहती तेरी जुबानी, निर्माणता ही महानता कहती तेरी जुबानी। मातृवात्सल्य की धनी ओ दादी प्रकाशमणि, मातृवात्सल्य की धनी ओ दादी प्रकाशमणि। नम्र बनो सब नमन करेंगे, माँ तेरा ये कहना है, कथनी करनी एक कर अब तुम सा बनना है। नम्र बनो सब नमन करेंगे, माँ तेरा ये कहना है, कथनी करनी एक कर अब तुम सा बनना है। स्वीकारो श्रद्धा सुमन ये बाबा की मुकुटमणि, स्वीकारो श्रद्धा सुमन ये बाबा के मुकुटमणि। मातृवात्सल्य की धनी ओ दादी प्रकाशमणि, मातृवात्सल्य की धनी ओ दादी प्रकाशमणि, ओ दादी प्रकाशमणि।